வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு யம்மியான ஒரு கிரேவி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். குட்டி பல்லாக இருந்தால் கூட 2-3 சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இதை லைட்டாக வதக்கிடலாம். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால நான் முழுசாக சேர்த்துருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்திங்கன்னா நல்லா கிரேவியாக கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சே கூட வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிருங்க. ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சியில் மாற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இது ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் தக்காளியை அரைக்கல, நான் அப்படியே வதக்கி இதில் சேர்த்துக்க போகிறேன். நல்லா வதக்கிடுங்க. நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா இதில் 2 கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் கண்டிப்பாக 2 சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கேப்சிகம் ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த கிரேவியில் தெரியுது. 1 சேர்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கிரேவியில் கேப்சிகம் ஒரு ஆட் ஆன் மாதிரி தான் தெரியுமே தவிர அது ஒரு கேப்சிகம் கிரேவி மாதிரி இருக்காது. அதனால மினிமம் 2 சேர்த்துக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மிக்சியை லைட்டாக அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிருங்க. தண்ணி எல்லாம் வற்றி நல்லா கிரேவி மாதிரி வரணும். பாருங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. கன்சிஸ்டன்சி சூப்பராக மாறி இருக்கு. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்மளோட கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப டேஸ்டான ஒரு கேப்சிகம் கிரேவி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.